மிதுனராசி நேயர்களே, வரப்போகும் தமிழ் புத்தாண்டு. அதாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு உண்டாயிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்பயும் கூட ஜென்மத்தில் குரு இருக்கிறாரு. ஜென்மத்தில் குரு இருந்தா என்னாகும்? வனவாசம், பரதேசம். குடும்பத்தில ஒற்றுமை இல்ல. மனைவிக்கு பயந்துட்டு போறது, பிள்ளைங்களுக்கு பயந்துட்டு போறது, கணவனுக்கு பயந்துட்டு போறது. இல்ல அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு கடனுக்கு பயந்துட்டு போறது. இந்த மாரி ஒரு நிலைமை. ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமை உங்களுக்கு கொடுத்திருக்கும். சில பேர் முன்னோர்கள் சம்பாரிச்ச சொத்து, பல பேரோட பார்த்தீங்கன்னா ஆதரவு, இதெல்லாம் இருந்திருந்தா பார்த்துட்டீங்கன்னா, அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, ஒரு வீடு வாசல் கட்டிட்டு, உள்ளூர்ந்து வெளியூரு, அதாவது கூட்டு குடும்பத்திலிருந்து ஒரு தனி குடும்பம், அதே மாரி இன்னொரு வீடு இருக்கும்போது, இன்னொரு வீடு போயிருப்பாங்க. ஒட்டு மொத்தத்தில ஒரு எ ஒரு இடமாற்றம் கண்டிப்பா அவசியம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அது இருக்கிறவங்களுக்கு. இல்லாதவங்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா, யாருக்கோ உதவி செய்ய போயி, குடும்பத்துக்கோசரம் பாடுபட்டு, பிள்ளைகளுக்கோசரம் பாடுபட்டு, எல்லாமே இழந்து, ஒரு அனாதையாக, ஒரு ஆதரவு இல்லாம, ஒரு பயத்தோட, நாம சில பேர் சந்திக்க முடியாம, ஒரு உள்ளூருக்கு போக முடியல, சொந்த பந்தங்கள பார்க்க முடியல, ஒரு திருவிழாவுக்கு போக முடியல. இப்படியாப்பட்ட நிலைமை இந்த ஜன்மத்தில் குரு இருக்கும்போது நமக்கு ஏற்பட்டிருக்கும். ஜன்மத்தில் குரு இருந்தா என்னென்ன பலன்கள் குடுத்திருக்கும்னு சொல்லிட்டு கடந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்னொரு முறை உங்களுக்கு சொல்றேன் நானு. அதாவது பாண்டவர்கள் வனவாசம் போனதும், நாட்டை இழந்த பாண்டவர்கள் நாட்டை இழந்ததும், ஸ்ரீராமர் வனவாசம் போனதும் பார்த்துட்டீங்கன்னா, ஜன்மத்தில் குரு இருக்கும்போது, அதாவது பார்த்தீங்கன்னா, ராமாயணம், மகாபாரதம் படிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த விதமான ஒரு காலகட்டத்தில தான் இவங்களுக்கு ஒரு இடத்த விட்டு வெளியேற வனவாசம், பரதேசம் போறாங்க. அப்படியாப்பட்ட நிலைமை தான் உங்களுக்கு இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு. இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு இப்ப பார்த்துட்டீங்க அப்படின்னா ஏப்ரல் 14 தேதி ஏற்படுது. தமிழ் புத்தாண்டு ஏற்படும் பொழுது அதே மாரி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஜூன் மாசத்துல உங்களுக்கு குரு பெயர்ச்சி அடைகிறாரு. அதுக்கு முன்னாடி அந்த கடைசி காலகட்டம் தானே இது. அதாவது ஜூன் மாசம் முதல் ஏப்ரல் 15 நாள் இருக்கு இல்லைங்களா? அந்த 15 நாளுக்கு கொஞ்சம் ஒரு மனமாற்றம். அதாவது முன்ன இருந்ததை விட ஒரு ஒரு துணிச்சல், ஒரு பயம் இல்லாம, என்னாலயும் சாதிக்க முடியும், என்னாலயும் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு பண்டிதோர் அதாவது கண்டதே தண்டம் கைப்பொருள் விரையும் பண்டிதோர் நாட்டை விட்டு வனவாசம் பரதேசம் போனவங்க மீண்டும் ராஜயோக வாழ்க்கை வாழ்றதுக்கு உண்டான ஒரு அறிகுறிகள் வழிமுறைகள் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு உண்டு. அது நீங்க தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நாம பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு கல்லூரி படிப்பு படிக்கிறவங்களா இருந்தா, இது நாள் வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் தேடணும், அரசாங்க வேலைக்கு போகணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு வெறி வேகம் இதுக்கு மேல தான் உங்களுக்கு ஏற்படுது. அதே மிதுன ராசி நேயர்கள் நீங்க தகப்பனா இருந்தா, பிள்ளைகளை வழி நடத்துறது ஏதாவது ஒண்ணு பண்ணியிருப்பா. நான் பட்ட கஷ்டம் நீங்க படக்கூடாது. இது எல்லாமே நமக்கு ஒரு பாடம் அப்படின்ற அளவுக்கு சொல்லி புரிய வச்சு, அவங்க ஒரு மேன்மை நிலைமை கொண்டாடுற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசி நேயர்கள் நிச்சயமா சொல்ற மாரிங்க 2026ல நீங்க ஒரு டிஎன்பிசியோ ஒரு குரூப் தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்களோட கிரக அமைப்புகள் சரியா இருந்தது அப்படின்னா, நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல தான் நீங்க இருக்கீங்க. இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்படியாப்பட்ட யோகம் உங்களுக்கு மிதுன ராசி நேயர்களுக்கு உண்டு. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு வீடு வாசல் கட்டலாம், பண்ணலாம், செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப நாளா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு ஆசை. சொந்த வீடு கட்டி பார்த்தா தான் என்ன? அந்த சொந்த வீடு சுகம் நமக்கு எப்படி இருக்கும்? வாடகை வீட்டிலே இருக்கிறோம். சாமான சட்டி தூக்கிட்டே இருக்கிறோம். இடமிடமா மாறிட்டு தான் இருக்கிறோம். அப்படி நினைக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வருடம், தமிழ் வருடம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சொந்த இடத்துல நீங்களும் ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணி, 4 பேருக்கு கூப்பிட்டு, ஒரு சாப்பாடு போட்டு, அதே மாரி வச்சு வைக்கும்போது 4 பேருக்கு கௌரவமா இருக்கக்கூடிய ஒரு நேரங்களும் உண்டு. அது எல்லாம் இப்ப தயார் நிலையில இருக்குது நமக்கு. அதாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்ப நமக்கு குரு பெயர்ச்சி வரல. இப்ப அதுக்குண்டான யோசனை, அந்த கற்பனை, அந்த கனவு, அத பத்தி பேசுறோம். அதுக்குண்டான முயற்சி பண்றோம். இது எல்லாமே பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூன் மாசத்துல நடக்க போகுது. அதோட தொடக்கம் தான் உங்களுக்கு தமிழ் வருஷ பிறப்பு. அதனால இதுக்கெல்லாம் எச்சரிக்கையா இருந்துக்குங்க. கொடுக்கல் வாங்கல் அதாவது ரொம்ப நெருக்கடி, ரொம்ப கழுத்து பிடிக்கிற மாரி ஏதாவது ஒண்ணு காப்பாத்து. உன்னால பண்ண முடியும், செய்ய முடியும். ஒரே ஒரு கையெழுத்து, ஒரு ஜாமீன். கொஞ்சம் முன்னாடி நில்லு. நான் இருக்கிறேன்னு மட்டும் சொல்லு. என்ன காப்பாத்து அப்படின்ற அளவுக்கு காலில் விழாத குறையாக காலில் விழுவுறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்களும் உண்டு. இதுக்கு எதுக்குமே நீங்க இடம் கொடுக்க வேண்டாம். இப்ப நீங்க உதவி செஞ்சுதான் நீங்க மோசமா போயிட்டீங்க. அது நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த பாவம் அப்படின்ற அளவுக்கு நீங்க பரிதாபப்பட்டீங்க அப்படின்னா, அவங்க என்ன கஷ்டப்படுறானோ அதே கஷ்டம் உங்களுக்கு. இதுக்கு மேல தெளிவு வரல அப்படின்னா, உங்கள கடவுளால கூட காப்பாத்த முடியாது. அந்த மாரி ஒரு நெருக்கடி உங்களுக்கு உண்டாகும். அப்படியாப்பட்ட மிதுன ராசி நேயர்கள்
அதே மாதிரி குடும்பத்துல ஒரு விரிசல் உண்டாச்சு, கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது, டைவர்ஸ் வரைக்கும் போயிருச்சு, 4 பேருக்கு கேவலமாயிருச்சு. நாம சத்தம் போட்டு வீட்டுல பேசுறது இல்ல, பிள்ளைங்க இருக்காங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறாங்க, கௌரவம், பேசாம இரு அப்படின்ற அளவுக்கு வந்து ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அப்படியாப்பட்ட நீங்க வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா தெருவுல நின்று சண்டை போற அளவுக்கு வந்து மெயினா சொல்ல போன ஒரு அசிங்கப்படுற அளவுக்குலாம் வந்து இதுக்கு முன்னாடி நடந்துருச்சு. அது எல்லாமே மறக்கக்கூடிய தன்மை. அதே மாதிரி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து விட்டு தொலைச்சி இதுக்கு மேல நல்லா வாழலாம், இப்ப புரிஞ்சுக்கிட்டேன், இப்ப வந்து உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி சொல்லிப்படுது. 2 பேருமே சமாதானமாகி சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவர் வந்து பேசணும், இந்த அம்மனி வந்து பேசணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்கோ. ஆனா வந்து குறிப்பா 2 பேரோட இந்த ஈகோ மட்டும் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு நம்ம தயார் நிலையில் இருக்கிறோம், கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த நேரத்துல நாம் ஒரு விருப்பத்தை தெரிவிச்சாலுமே ஏத்துக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கும். அதாவது நாம எல்லாமே இழந்துட்டு அந்த அனுபவம் 2வது வந்து பார்த்துட்டு அங்க நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை வந்து எப்படி வழி நடத்துறது, முன்னேறதுக்கு உண்டான ஒரு வழிமுறைகள் என்ன அப்படின்னு சகலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப வந்து நம்ம பேச்ச 4 பேருக்கு பிடிக்கும், நம்மள 4 பேர் மதிப்பாங்க. இத்தனை நாள் எங்கடா போன, இத்தனை நாள் எப்படி ஒதுங்கி இருந்த, ஏன்னா நான் இல்லையா, அண்ணன் இல்லையா, சித்தப்பா இல்லையா, பெரியப்பா இல்லையா, தாய் மாமன் இல்லையா அப்படின்ற அளவுக்கு இந்த உறவு முறைகள் ஒன்று சேரத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு உண்டு. இது கவனமா நீங்க செயல்படுத்திக்கங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கு. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், இல்லை வந்து சொந்தமாக தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம், இல்லை ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா வந்து ஒதுங்கி இருந்தே பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப கிட்டத்தட்ட எல்லா வகையிலும் ஓரம் கட்டியாச்சு. நாமளே வந்து எதுக்குமே போகலையே, போனாதான் பிரச்சனை வருது. நம்மளை விட்டுட்டு ஒரு ரகசியம் பேசுறாங்க, நாம கேட்டால் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து அனாவசியமாக பேசுறாங்க. அப்போ வந்து 10 பேர் கூடக்கூடிய இடத்துல நமக்கு அங்கே என்ன வேலை அப்படின்ற அளவுக்கு ஒதுங்கி இருந்தாச்சு. அப்படியாப்பட்ட மிதுன ராசி நேயர்களுக்கு உங்களை வச்சுட்டு இதுக்கு என்ன ஐடியா பண்ணலாம், இந்த பிரச்சனை இருக்குது, உனக்கு நல்ல விஷயம் தெரியுமே, நீ தான் வந்து அனுபவசாலியாச்சு அப்படின்ற அளவுக்கு வந்து நம்ம கிட்ட கேள்வி கேட்குற அளவுக்கு பதில் தேடுற அளவுக்கு அந்த வாய்ப்பெல்லாம் வருது. இது கரெக்டாக நீங்கள் புரிஞ்சு நடந்துக்குங்க. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா மிதுன ராசி நேயர்கள் நீண்ட நாளாக, அதாவது காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை, வீடு வாசல் இருக்குது, குழந்தை பாக்கி மட்டும்தான் தடங்களா இருக்குதுங்க. கேட்கறவங்களுக்கு பதில் சொல்ல முடியல, நமக்கு ஒன்று ஏக்கம் இருக்குது இல்லைங்களா. நம்ம வீட்லேயும் வந்து சொன்ன மாதிரி வந்து டெய்லி வீடு வாசல் துடைக்கிறோம், சாமி கும்பிட்றோம், அதே மாதிரி வச்சுக்கோங்க இருக்கிற பொருளை வந்து ஒரு பாதுகாப்பாக வைக்கிறோம், பத்திரப்படுத்தி வைக்கிறோம், அழகுப்படுத்தி வைக்கிறோம். அது கலைச்சா மட்டும்தான் அது குழந்தை செல்வம், இல்லை அப்படின்னா ஒரு மியூசியம் மாதிரி ஆயிரும் இல்லையா. இப்படியாப்பட்ட ஒரு யோசனையில கண்டிப்பாக மிதுன ராசி நேயர்களுக்கு வந்திருக்கும். இப்படியாப்பட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே, அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களோட வயத்திலும் குழந்தை பாக்கியம் உருவாகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மகாலட்சுமி, ஒரு கிருஷ்ண பகவான் உங்கள் வீட்லேயும் விளையாடுவார். இது ரொம்ப ரொம்ப தன்னம்பிக்கையோட, அதாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்பிக்கையோட கண்டிப்பாக இருங்க, நிச்சயம் இது நடக்கும். அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா சரி இதெல்லாம் சொல்லிட்டீங்களே, வெளிநாட்டில் பையன் இருக்கிறானுங்க, இல்லை வெளிநாட்டில் இருக்கிறேன், எனக்கு என்னங்க இப்போ வந்து உலக விஷயங்கள் பூரா எல்லாமே வேற மாதிரி இருக்குதுங்களே, எல்லாமே பத்திட்டு எரியுது, நம்ம அந்த இடத்துல வந்து நிற்கிறோம், இங்கிருந்து தப்பிக்கிறதுன வழிமுறைகள் இருக்குதா, அது எல்லாம் இல்லை அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து இங்கே இருந்து ஏதாவது சமாளிக்க முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வி நமக்கு தெரியுது. நிச்சயமாக சொல்கிற மாதிரி மிதுன ராசி நேயர்களே, அதை வந்து அந்த இடத்த விட்டுட்டு சொந்த நாட்டுக்கு வரத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ஏதோ ஒரு வடிவத்தில், யாரோட பலத்தில், யாரோட தைரியத்தில், எந்த விதமான சேதாரம் செய்கூலி இல்லாம நிச்சயமாக தாய் நாட்டுக்கு திரும்புறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு உண்டு. இல்லை அங்கேயே தான் இருந்தாகணும், வரது வழி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு, ஒரு அடைக்கலம், ஒரு தைரியம், அதே மாதிரி வச்சுக்கோங்க ஒரு பலம் கொடுக்கறதுக்கு சில பேர் நம்பிக்கையோடு நமக்கு இருப்பாங்க. இது பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பின்னாடி அங்கே இருந்து மறுபடியும் தொடர்ந்து அங்கே செட்டில் ஆகிற அளவுக்கு வாய்ப்புகளும் உண்டு. அதனால வந்து எதை பற்றி வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பொருளாதாரமோ இல்லை அப்படின்னா வீடு வாசல் மனையோ இதெல்லாம் எதுவுமே இழக்கக்கூடிய நேரமெல்லாம் கிடையாது. இழந்ததை அடையக்கூடிய ஒரு நேரம். நாட்டை இழந்தவங்க மறுபடியும் நாட்டை கைப்பற்றக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு உண்டு. அதே மாதிரி மிதுன ராசி நேயர்களுக்கு சொத்து சுகமாக மண்ணு மனையை வாங்க முடியுமான்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா நீண்ட நாள கனவு உங்களுக்கு நனவாக போகுது. நீங்களும் ஒரு இடத்துக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா முதலாளி, வீட்டுக்கு வந்து உரிமையாளர், நாமளும் ஒரு வாடகை வாங்குறோம், ஒரு வீடு வாடகைக்கு விடுறோம், அந்த மாதிரி காலங்கள் உங்களுக்கு இதுக்கு மேலே நடக்க போகுது. எழுத்து எப்படி இருக்கும்,
இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா, கவலைப்பட்டு, கஷ்டப்பட்டு எல்லாமே வந்து ரொம்ப பலகீனமாயிட்டோம். தைரியமா பேச முடியல. எதுவுமே ஃபேஸ் பண்ண முடியல. அதாவது வந்து அது சின்ன பிரச்சனைனா கை கால்லாம் நடுங்கும். அதாவது வந்து அந்த இடத்த விட்டு எப்படா வெளிய போகும்? அப்படின்ற அளவுக்கு நிலைமை கண்டிப்பா உங்களுக்கு உருவாகியிருக்கும். ஒட்டுமொத்தமா சம்பாரிச்சது ஒரே நாள்ல இழந்துட்டு வர அளவுக்கு திருடு போயிருச்சு, பறி கொடுத்துட்டோம். அந்த நிலைமையில உங்களுக்கு குடுத்திருக்கும். அப்படியாப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு மன தைரியம், ஒரு துணிச்சல், எழுத்துல வந்து தியானம், உடற்பயிற்சி, அதாவது விடாம வந்து நம்ம வந்து பழைய ஒரு பலத்துக்கு வரணும் அப்படின்ற அளவுக்கு வந்து இதெல்லாமே பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு வந்துருச்சு. அதனால ஹெல்த்த பத்தி உங்களுக்கு பிரச்சனை இல்ல. குரு பகவான் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்கிறார். சரிங்களா? அதாவது நம்ம குரு பகவான் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து புதனோட வீட்ல அது வந்து குரு பகவான் வீட்ல அது இருக்கிறாரு. அப்ப வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாகுது. அந்த தீர்வு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நமக்கு வந்து எல்லாமே வந்து நல்லா இருக்கும். ஏன்னா வந்து அந்த குரு பகவான் நமக்கு வந்து நம்பளோட இடத்துல வந்து புதனோட வீட்ல வந்து இடப்பெயர்ச்சி படுறாரு ஜூன் மாசத்துல. அப்ப நமக்கு நன்மையே கிடைக்கும். நிச்சயமாக வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களோட வாழ்க்கை ஒரு மறுமலர்ச்சி, ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம், ஒரு தன்னம்பிக்கை நிச்சயமாக ஏற்படும். இது வந்து பார்த்துட்டு மிதுன ராசிய பற்றி பொதுவான தகவல்கள். உங்களுக்கு வந்து உங்களோட ராசி கட்டம் முதல்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். லக்னம் எந்த இடத்துல இருக்கு? ராசி, திசை, புத்தி எந்தெந்த கிரகம் ஆட்சி. நிறைய கிரகங்கள் ஆட்சி இருக்கணும். உச்சம் பெற்றிருக்கணும். நீச்சமாகக்கூடாது, பகையாகக்கூடாது. இதெல்லாமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா அதுக்கு பின்னாடி செயல்படுங்க. வெற்றிகரமான வாழ்க்கை உங்களோட வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போலாம். இதுல ஏதாவது டவுட்டுகள் இருந்தா என்னோட நம்பர் கீழ இருக்கு. அதுக்கு ஃபோன் மூலியமாகவோ, இல்ல அப்படின்னா வந்து ஒரு அத வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் மூலியமா தெரியப்படுத்தி உங்களுக்கு துல்லியமான ஜாதகத்தை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த காணொளி முதல்ல பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அமுத்தி ஆல் என்ற பட்டன் நீங்க அமுத்திங்க. ஸ்ரீ கொடுங்கலூர் பகவதி அம்மன் ஜோதிட நிலையம், வாளையார், பாலக்காடு மாவட்டம். நன்றி, வணக்கம். 10ஆம் இடம் சொன்னது.